ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு வருட பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க. தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏழரை சனியை மட்டும் நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் மைனஸாக எடுத்துக்க வேண்டாம். ஏழரை சனி ஆரம்பிக்குது. பொதுவாகவே சனியோடைய தாக்கம் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். இருந்தாலுமே உங்களுக்கு குரு நல்ல இடத்துல போகிறாரு. நிறைய கிரக பெயர்ச்சிகள் இந்த வருடம் இருக்குங்க. அதாவது இந்த குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராகு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு ராகு போகிறாரு. கேது 5ஆம் இடத்துக்கு போகுது. அதே மாதிரி சனி உங்களுக்கு ஏழரை சனி விரயச்சனி ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் பெரிய கிரகங்களுடைய நிலைகள். மற்றபடி சூரியன் இதெல்லாம் மாத ராசி பலன்கள் நம்ம சொல்கிறது தான். இது பெரிய இந்த ஏழரை சனியோடைய இதை மட்டும் நீங்கள் பெருசாக எடுத்துக்கவே வேண்டாம். ஆனால் குரு ரொம்ப ரொம்ப நல்ல நிலையில் இருக்கார். நிறைய புது புது மாற்றங்கள் உறுதியாக மேசராசிக்கு உண்டு. பொதுவாகவே உங்களுக்கு 12ஆம் இடத்துல ஒரு மாதத்துக்கு, அதாவது இந்த சித்திரை மாதம் 15 தேதி வரைக்கும் கிரகங்கள் விரயஸ்தானத்தில் நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொரு செலவுமே இந்த வருடம் நீங்கள் யோசித்து நிறுத்தி நிதானமாக பண்ணிட்டீங்கனாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு காசு பணம் உறுதியாக சேர்ந்துடும். அதே மாதிரி தொழிலில் நிறைய மாற்றங்களுக்கு, தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான். ஏன்னா குரு பலம் உங்களுக்கு நிறைய இருக்குது. இவ்வளோ நாளாக குரு உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். இப்போது தொழில் மூலிமா லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு, அதாவது லாபஸ்தானத்தை குரு பார்க்க போகிறாரு. அதனால் அதுவும் ஒரு நன்மை தான். அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் விருத்தியாகிறதுக்கு உண்டான அமைப்பை நிறைய இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. அது இன்னொரு தொழில் பிரான்ச் போடுறது, வெளிநாட்டில் கொண்டு போய் தொழில் ஆரம்பிக்கிறது, வெளி மாநிலம் அல்லது வெளியூரில் கொண்டு போய் ஆரம்பிக்கிறது, பிரான்ச்சஸ் நிறைய ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ஆனால் உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் நிறைய பேத்துக்கு இருக்குது. அல்லது வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். பட் ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு ஆதாயமாக தான் மாறுங்க. அதே மாதிரி 11ல் வந்திருக்கக்கூடிய ராகு நல்ல லாபம், குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது. இந்த ராகு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த விருத்தி பண்ணிவிடும், பல மடங்காக பெருக்கி விடும். அப்போ உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இந்த ஒரு வகையில் மட்டும் இல்லை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளவோ கடுமையான உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் லாபம் ஈட்ட முடியும். அதே மாதிரி பணம் பல வகையிலிருந்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. என்ன அது ஏழரை சனி ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இப்படி நான் சொல்கிறேன்னே நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். ஸோ திங்க் பாசிட்டிவ். நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக நினைங்க. உங்களுடைய உழைப்பை போடுங்க, எப்பவும் போல் போடுங்க. கண்டிப்பாக அதுக்குண்டான நல்ல பலன்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார். அந்த நீச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த 30 நாள் 1 மந்த் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏழரை சனியும் ஸ்டார்ட் ஆகுது. செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சமாகுது. அதனால் நீங்கள் என்ன ரொம்ப வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதாவது திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, அதாவது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த கண்டிப்பாக இருக்குது. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாளாக என்னென்ன உழைப்பெல்லாம் போட்டிருக்கீங்களோ அதுக்கு உண்டான பிரதிபலன் கட்டாயம் இருக்குது. ஏழரை சனி காலகட்டத்தில் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சனி. நீங்கள் என்ன உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்கு பலன் தாமதமாக வந்தாலும் கட்டாயம் பலன் தந்து தான் ஆவார். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கணக்கு வழக்கு பார்க்குறது, இந்த கையெழுத்து போடுறது, இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஏழரை சனி அலட்சிய போக்க உங்களுக்கு கொடுக்கும். அந்த அலட்சியத்தினால ஆபத்து வரும். அசால்ட்டாக இருந்து ஒரு ஒர்க்கை நீங்கள் பண்ணாதீங்க. ஒவ்வொரு விஷயமுமே தெளிவோட விழிப்புணர்வோடு இருக்கணும். நீங்கள் இந்த ஏழரை சனியில் என்ன அப்படின்னா விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த புதனும் சனியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 15 நாள் எக்ஸாக்டாக ஒன்றா சேருது. இந்த சேரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டவங்க, இமெயில் அனுப்புகிறவங்க, செல்ஃபோன் வச்சுருக்கவங்க எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணும். செல்ஃபோன் மீன்ஸ் என்னென்னா, தெரியாமல் ஒரு லிங்க்கில் கிளிக் பண்ணுறது, இல்லை தப்பான மெசேஜ் ஏதாவது ஃபார்வேர்டு உங்களுக்கு தெரியாமல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு கால் பண்ணுறது,
உங்களுக்கு கால் வரதை நீங்கள் தெரியாமல் அட்டன் பண்ணுறது, தப்பு உங்கள் பேரில் இல்லைனாலும் அதனால் சஃபர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கனால இந்த ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன் கம்யூனிகேஷன், சனி ஏமாற்றும். அந்த புதனும் சனியும் சேரும்போது ஏமாற்றக்கூடியது அல்லது துரோகத்தை சந்திக்கக்கூடியது, தப்பே செய்யலைனாலும் அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். ஸோ அதனால் இந்த 15 நாள் விழிப்புணர்வோடு, அதாவது இந்த வருஷம் பிறக்குது இல்லையா, அதுலேருந்து ஒரு 15 நாள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். நீங்கள் அசால்ட்டாக ஏதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்கள் ஃபோன் ஹேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது ஆன்மீக சிந்தனை, ஒரு நல்ல தெய்வத்துடைய சக்தி, நீங்கள் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு கோயிலுக்கு போகிறது, ஒரு உபாசனை எடுக்கிறது, ஆன்மீக விஷயங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்திருக்கனால உங்களுக்கு பல விதமான புண்ணியங்கள் கிடைக்கும், தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், குரு பலம் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. அதே மாதிரி புத்திரஸ்தானம், குழந்தைகள் ரொம்ப தாமதமாகுது, உங்களுக்கு சந்தான பிராப்தம் இல்லை அப்படின்னா இந்த டைமில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும். அதே மாதிரி 5ஆம் இடம்ங்கிறது காதல். ஸோ காதல் ஆல்ரெடி நீங்கள் லவ்வில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அது பிரேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நமக்கு என்ன நடந்தாலும் சரி, ஒரு கெட்டது நடந்தாலும் சரி, சனி மேலே பழிய தூக்கி போடக்கூடாது. ஆனால் அந்த என்ன இது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஆல்ரெடி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கேது 5ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த காதலை பிரேக் பண்ணி விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு, சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு உண்டானது, அல்லது அது ஒரு நல்ல காதல் இல்லாமல் ஏதாவது ஒரு மைனஸ் ஆகி நெகட்டிவ் ஆகி பிரியறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. காதலே இல்லை அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி கொடுத்துரும். ஸோ காதல் சம்மந்தப்பட்டவங்க எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு தான் இந்த கேது கொடுக்குது. ரொம்ப ரொம்ப அதுவும் பெண் பிள்ளைகளாக இருந்தால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, 2 நபர்களுமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்த தடைகள்லாம் நீங்கள் இவ்வளோ நாளாக நிறைய ஏதோ ஒரு தடை தாமதம் இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். இப்போ உங்களுக்கு பூரணமான குருபலம், அதாவது 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சுன்னுலாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு 3ஆம் இடத்துலேருந்து குரு பார்வை எங்கே இருக்குது அப்படின்னா களத்திர ஸ்தானத்துக்கு, 5ஆம் பார்வையாக களத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ திருமணம் அப்படிங்கிறது பரிபூரணமாக இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு முழு குருபலம் இருக்குது. அதே மாதிரி 9ஆம் இடத்தை பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஒரு சிலருக்குலாம் விருப்ப திருமணம், அதாவது லவ் மேரேஜ் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலேயே திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. திருமணம் உறுதியாக இருக்குது. இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் தவற விடாதீங்க. அதாவது உங்களுக்கு தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது கோவில் குளங்களுக்கெல்லாம் போய் பரிகாரம் பண்ணிவிட்டு திருமணத்துக்கு ரெடி ஆயிருங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இவ்வளோ நாளாக பார்த்தீங்க படிப்பு ஸ்தானம், அதாவது 4ஆம் இடத்துக்கு எந்த கிரகத்தோடைய பாதிப்புமே இல்லை. அதனால் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கல்வி ஸ்தானமான 4ஆம் இடத்துக்கு எந்த கிரகத்தோடைய பாதிப்புமே இல்லை. சனியோடையோ அல்லது ராகுகேதுவோடையோ எந்த கிரகத்துடைய பாதிப்புமே இல்லாதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் 3ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு நல்ல புத்தி கூர்மை, அறிவு, ஞாபகத்திறன் எல்லாமே ரொம்ப நல்லா கொடுத்துருவார். 9ஆம் இடத்தையும் குரு பார்வையிடுறாரு. அப்போ 9ஆம் இடம்ங்கிறது உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் நல்ல அமைப்பு. ஒரு சிலருக்குலாம் படித்து முடிச்சுட்டு உயர்கல்விக்காக வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, ஒரு சிலருக்கு அந்த கவர்மெண்ட்டே ஸ்காலர்ஷிப் மாதிரி கிடைக்கிறது, நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி கேம்பஸில் செலக்ட் ஆகக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. இந்த படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே உங்களுடைய கனவுகளை நினைவாகக்கூடிய வருடம் தான் இந்த வருடம். அதனால் மேச ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடம்ங்கிறது ஆசை அபிலாசைங்களுடைய ஸ்தானம். அதில் ராகு வந்திருக்குது. யாருக்கெல்லாம் ராகு திசை மேச ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ அவங்க எல்லாருக்குமே நல்ல ஜாக்பாட் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. முக்கியமாக இந்த ஐடி ஃபீல்டு, கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, அன்நேச்சுரல் சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் அடி தூள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது எக்கனாமிக்கல் ரீதியாக அவங்களுடைய லைஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது இந்த வருஷம் உறுதியாக டெஃபினட்டாக இருக்குது. இந்த ராகு ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அது பிரம்மாண்டமாக கொடுப்பாரு. 11ஆம் இடத்துல வந்திருக்குதுன்னா உங்களுக்கு
உங்களுக்கு பல நன்மைகள் இருக்குது. நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு நிறைவேற போகுது. ராகு வந்து பல விஷயங்கள், அதாவது 1 2 மட்டும் இல்லை, நீங்கள் 1,00,000 எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அவர் 1,00,00,000 கொடுத்துட்டு போயிடுவார். கேட்க நல்லா தான் இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு ராகு திசை நடக்குதுன்னா சொல்லுங்கள், அதுக்கு உண்டான பரிகாரத்தை நான் கமெண்ட்ஸில் சொல்கிறேன். பட் ஆனால் உங்களுக்கு ராகு திசை நடக்குது அப்படின்னா உங்கள் ராசிக்கு இப்போ 11ஆம் இடத்துல வரப்போகிறாரு. அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே செஞ்சு அதுக்குண்டான பலன்களை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்லேயே நீங்கள் வந்து செட்டில் ஆகிற மாதிரி தான். உங்கள் லைஃபுக்கு மொத்தமாக என்ன தேவையோ அது எல்லாமே இந்த ஒரு வருடத்தில் இந்த ராகு 11ஆம் இடத்துல இருக்கும்போது அது உங்களுக்கு கிடச்சிரும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ராகு திசை நடக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குண்டான பரிகாரத்தை நான் சொல்கிறேன். அதாவது குரு வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை கொடுப்பார். இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்ப ஸ்தானத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்து இருக்கணும். கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. உங்களுடைய பேர், அதாவது வந்து நீங்கள் ஒரு வார்த்தையை பேசும்போது நிறுத்தி நிதானமாக பேசலை அப்படின்னா அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் பறவை 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கும்ல, அந்த பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக நடக்கணும். நீங்கள் நடக்கக்கூடிய, அதாவது பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ல் இருக்கிறது விரைச்சனியாக இருக்குது. குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும், வேறு வழி கிடையாது. கணவன் மனைவியிடையே வந்து நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். இவ்வளோ நாளாக இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை. அதே மாதிரி புத்திரஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்குது. ரிலேஷன்ஷிப் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்புங்க. 11ல் ராகு வந்திருக்கு, 5ஆம் இடத்துல கேது. இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அது வந்து எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் மிகப்பெரிய பிரபலமாகிறது வந்து இந்த வருடம் வந்து உறுதி தான். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மிகப்பெரிய பிரபலமாயிருவீங்க. சோஷியல் மீடியாலெலாம் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சராக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த வருஷம் உறுதியாக உண்டு. நம்பிக்கையோடு நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் அது மிகப்பெரிய பிரபலமாகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. 11ல் வந்திருக்கக்கூடிய ராகு அபரிதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துரும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு குருவும் நல்ல இடத்துல இருக்குது. குருவும் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தை பார்வையிடுது, 11ஆம் இடத்தை பார்வையிடுது. ராகு மட்டும் 11ல் வரல, அந்த 11ல் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து குரு பார்க்குறாரு. அப்போ குரு பார்க்க கோடி நன்மைங்கிற மாதிரி திடீர்னு ஒரு பதவி, ஒரு ப்ரொமோஷன், நீங்கள் ஒரு எலெக்ஷனில் நிற்கிறீங்கன்னா அதுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த வருடம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. இந்த 7.5 சனிங்கும் போது என்னென்னா பேசக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் ஒரு பேட்டி கொடுக்குறீங்க, மீடியாவில் பேசுகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது இது கிடையாது. இது செஞ்சால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க. 7.5 சனிக்கு உண்டான பரிகாரங்கள் கண்டிப்பாக அரசியல் துறையில் இருக்கவங்க உறுதியாக வந்து பரிகாரம் பண்ணிக்கணும். ஆஞ்சநேயர், ஹனுமன் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இந்த 7.5 சனினால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறைந்து உங்களுக்கு மக்களுடைய ஆதரவும் கட்சியோடைய சப்போர்ட்டும் பெரிய லெவலில் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க வந்து இந்த லஞ்ச லாவணியங்களை தவிர்த்துட்டாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகம் உண்டு. சனி 7.5 சனி இருக்கனால இந்த லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது நல்லது. கீழ் லெவலில் இருக்கிறவங்க இன்னொருத்தங்களுக்காக நீங்கள் எதையும் செய்யாதீங்க. உங்களை வந்து மாட்டி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் புதுசாக ஏதாவது சாதிக்கிறதுக்கு உண்டானது. அதே மாதிரி வண்டி, வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே மேச ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல வந்து குரு வர்றது, 11ஆம் இடத்துலன்னா இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு இருந்த அந்த பாகப்பிரிவினையெல்லாம் இந்த வருஷம் வந்து வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 3ஆம் இடத்துல வந்து குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் உங்களுக்கு வந்து பாகப்பிரிவினை அப்படிங்கிற உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துக்களில் இருந்த விலங்குங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் பாகப்பிரிவினை உறுதியாக உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி வீடு வாங்கக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடியது, தொழிலுக்காகவோ அல்லது சொந்தமாகவோ வீடு வாங்குறதுக்கு உண்டானது, அதே மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 7.5 சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய தாயாருக்கும் இருக்குது. தாயாருக்கு மருத்துவ செலவு இருக்குது.
தாயார் வண்டி வாகனங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களால் தாயாருக்கோ அல்லது வந்து நீங்கள் வண்டியில் போகும்போது ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க, அம்மா வச்சுட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது. அதே மாதிரி மருத்துவ செலவு அம்மாவுக்கு கட்டாயம் இருக்குது. சிறு சிறு கை கால் வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதோடைய பாதிப்பு குறையிறதுக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வந்து துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக இருந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை வழக்குகள்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து இந்த 7 சனியோடைய பாதிப்புகளை குறையிறதுக்கு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு, பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. வந்து மேசராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகளும் இருக்குங்க. 7 சனியோட பாதிப்பும் சின்ன லெவலில் இருக்குது. அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சனி வந்து நிறைய கிரகப்பெயர்ச்சிகள் இருக்குது. சனி வந்து அஷ்டம சனியாக மாற போகிறாரு. அதே மாதிரி ராகு வந்து 7ஆம் இடத்துலையும், கேது வந்து உங்களுடைய ஜென்ம ராசியிலையும் இருக்க போகுது. அப்புறம் வந்து குரு நல்ல பிளேஸில் இருக்கார், 11ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாகவே நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ட்ரையான பிளேஸ், ஒரு பாலைவனத்தில் சோலை அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தீங்களா? அது மாதிரி குரு உங்களுக்கு காப்பாற்றுறாரு. நீங்கள் இருக்கிறது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளாக இருந்தாலும், நம்ம பாலைவனத்தில் போகும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு வெயில் பாலைவனமாக இருக்கும்போது தண்ணி தாகம் எல்லாமே எடுக்கும். அங்கே ஒரு சோலை, ஒரு நல்ல ஜில்லுன்னு இருக்கக்கூடிய காற்று, நல்ல தண்ணி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும்போது நம்ம இருக்கிற இடத்த பற்றி நினைக்க மாட்டோம். அந்த பாலைவனத்தில் இருக்கவங்க நினைக்கிறத விட அந்த பர்டிகுலர் சோலையில் இருக்கிறத தானே நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி அஷ்டமத்து சனின்னு என்ஜாய் பண்ணாதீங்க, ராகு கேதுவை விட்டுருங்க, குருவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வந்துடும். பொதுவாகவே குரு உங்களுக்கு 11ல் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. நிறைய நன்மைகள் இருக்குது. குரு பார்க்குற இடங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதே மாதிரி வந்து இந்த ராகு கேது பயிற்சி வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை. சனியோடைய பயிற்சியும் வந்து பெரிய லெவலில் சிறப்பாக இல்லை. இருந்தாலும் நீங்கள் மாறிக்க முடியும். இந்த அஷ்டமத்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் வேலை செய்யாதுன்னு நான் சொல்லுவேன். சூரியனுடைய வீடு எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க, ஜென்யூனாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படாது. நீங்கள் வந்து உண்மை கரெக்டாக இருக்கணும், எந்த விஷயத்துக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக சனியோடைய பாதிப்பு பெருசாக இருக்காது. என்னென்னா தடை தாமதத்தை கொடுப்பாரு, அவ்வளோதான். மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு பெரிய மைனஸ்ன்னு சொல்கிற மாதிரி இல்லை. கேது வராரு, அதுதான் கொஞ்சம் மைனஸு. இப்போ வந்து என்னென்னா கேது உங்கள் ராசிக்கு வரும்போது எல்லா விஷயங்களையுமே தடை பண்ணுவார். அதே மாதிரி தேவையில்லாத பதட்டம், தேவையில்லாத டிப்ரெஷன்ஸ், மன அழுத்தத்தை கொடுப்பார். எந்த வகையிலையாக இருந்தாலும் சரி அதை மன அழுத்தத்தை கொடுப்பார். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரே வழி மெடிடேஷன். அதே மாதிரி பெரியவங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்கிறது. இல்லை அப்படின்னா நீங்களே பெரியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வெல்விசரை வச்சு ஒரு முடிவு எடுக்கும்போது அதை கேட்டு யோசித்து நிறுத்தி நிதானமாக எடுக்கிறது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மிகப்பெரிய லெவலில் கடந்து வந்துட முடியும். உங்களுக்கு யோகம் சொல்கிறத விட இந்த வருடத்தை வந்து கடந்து வர்றது எப்படி அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லணும், அவ்வளோதான். பொதுவாகவே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும், நிறைய வருமானம் கிடைக்கும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, வருமானம் வந்து கிடச்சிரும். ஆனால் என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் வந்து யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு தெரியும், எனக்கு திறமை இருக்குது, நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படிங்கிறலாம் பண்ணாதீங்க. யோசித்து நிறுத்தி நிதானமாக ஒரு விஷயத்தை செய்யும்போது நெகட்டிவ் என்ன, ப்ளஸ் என்ன, பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னங்கிறத யோசிங்க. இதில் நம்ம செய்கிறது ப்ராஃபிட் மட்டுமே வரும்னு நினைக்காதீங்க. வரலைன்னா என்னன்னு உங்களை நீங்களாக கொஷின் பண்ணுங்கள். அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை செய்யுங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்கன்னா அந்த லோனை கட்ட முடியலன்னா என்ன, இந்த
இந்த வருமானத்தை வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த வருமானம் நின்றுச்சுன்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அதை யோசித்து பண்ணணும். அவ்வளோதான், வேறு வழி கிடையாது. இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க, போதுமானது. உங்களுக்கு வந்து குரு 11ஆம் இடத்திற்கு இருக்கனால லாபம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அதிர்ஷ்ட ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் உறுதியாக இந்த வருடம் உங்களுக்கு உண்டு. குருனால், அதாவது குரு தசை நடக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப சூப்பரு. ராகு தசை நடக்கிறவங்களுக்கு வந்து ராகு 7ஆம் இடத்துல இருக்கனால திடீர் திருமண பிராப்தத்தை கொடுத்துருவாரு. தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப்பை கொண்டு கொடுக்கறது, ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பை வந்து விலகி போகிறது, புதுசாக பார்ட்னர் சேர்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நிறைய அனுகூலம் நன்மைகளும் உங்களுக்கு இருக்குது. அஷ்டமஸ்தானத்தை மட்டும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது, அஷ்டமத்து சனியை மட்டும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அஷ்டம சனி வந்து 10ஆம் இடத்தை பார்க்குது. சனி வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குது. தொழிலில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. தாமதத்தை கொடுத்தாலும் ஒருபோதும் அது வந்து அதில் வந்து உங்களுக்கு வீழ்ச்சியை கொடுக்க மாட்டார். சனி வந்து ஒரு விஷயத்தை வந்து லேட் பண்ணுவாரே தவிர அதை வந்து உங்களோட உழைப்புக்கு உண்டான பலனை கட்டாயம் கொடுப்பாரு. அதனால் நீங்கள் என்ன உழைப்பை போடுறீங்களோ அது உறுதியாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி 5ஆம் இடத்தையும் வந்து பார்க்குறாரு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. நிறைய மாறி மாறி தான் உங்களுக்கு நடக்கும். கஷ்டங்கள் மட்டுமே நடக்காது, நான் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நெகட்டிவாகவும் நடக்கும். ஆனால் மாறி மாறி நடக்கிறனால நீங்கள் பேலன்ஸ் பண்ணி போயிட முடியும். ஆனால் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குங்க. நிறைய பேத்துக்கு வந்து தொழில் ரீதியாக வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டானது, தொழிலை வந்து வேறு பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரிகள்லாம் நடக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் மெடிடேஷன் அதிகமாக பார்த்துக்கணும். பாசிட்டிவாக வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கணும். உங்களை வந்து யாராவது கஷ்டப்படுத்தணுன்னாங்கன்னா அவங்களோட யோசிக்காமல் ஒரு எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் கட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு நெகட்டிவாக சொல்கிறவங்க, உங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ணுறவங்ககிட்ட எல்லாம் இருந்து இந்த காலகட்டங்களில் ஒதுங்கி இருங்க. அதே மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அதே மாதிரி கலத்திர ஸ்தானத்தை பொறுத்து உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க எந்த கவலையும் பட வேண்டாம். அஷ்டமத்து சனியெல்லாம் பெரிய பாதிப்புகள் இருக்காது. உழைப்பை பொறுத்த வரைக்கும் சனி வந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங் தான் கொடுப்பாரு. பெரிய லெவலில் வந்து கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ப்ரமோஷனோ இந்த டைமில் வராது. ஸோ ப்ரமோஷனுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்காம உழைப்பை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். கிரகங்கள் மாறும்போது அதோடைய பலாபலன்கள் 1க்கு 3 மடங்கு 4 மடங்காகவே உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். ஒரு சிலருக்குலாம் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேது வந்து போயிருக்கனால, கேது வந்து உங்களோட ராசியில் வந்து பயிற்சி ஆகிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நிறைய தியானம் பண்ணணும். மெடிடேஷன் கம்பல்சரி பண்ணணும். இல்லை அப்படின்னா மைண்டுக்குள்ளே ஏதோ இனம் புரியா கவலையோ மன அழுத்தங்களோ வந்துடும். கலத்திர ஸ்தானத்துக்கு ராகு வந்திருக்கனால ஒரு சிலருக்கு கலப்பு திருமணம் அல்லது திடீர் மேரேஜ், ரிஜிஸ்டர் மேரேஜ், அது மாதிரி திடீர்னு ஒரு மேரேஜ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும். அதனால் வந்து மேரேஜ் அப்படிங்கிறது மேரேஜ் ஸ்தானம், அதாவது கலத்திர ஸ்தானத்தை குருவும் பார்க்குறனால திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து 200% இருக்கனால திருமணம் தாராளமாக பண்ணுங்கள். அஷ்டமத்து சனியில் பண்ணலாமான்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. திருமணம்ங்கிறது தனி ட்ராக். அதனால் கலத்திர ஸ்தானத்துக்கு ராகுவும் இருக்காரு, குருவோடைய பார்வையும் இருக்கனால திடீர் திருமணம் ஒரு இதில் 1 மாதத்துக்குள்ளேயே ஆகிறது, இது மாதிரி பேசினா உடனே டக்குன்னு ஆகிறது, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் தாராளமாக இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கனால குடும்பத்தில் வந்து அவ்வப்போது வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும், வாக்குவாதங்கள் வரும், அதனால மன அழுத்தங்கள் வரும். பட் ஆனால் எதுனாலுமே அனுசரணை. பொதுவாக நான் நிறைய ராசி பலன்களையும் சரி ஒவ்வொரு பயிற்சி பலன்களையும் சொல்லுவேன். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ், சிம்ம ராசிக்காரங்க ஒருபோதும் எனக்கு எதிரிகள் அல்ல, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாக அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நான் ஒரு விஷயம் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க தான் செய்கிறது தான் கரெக்டுன்னு நினைப்பீங்க. இந்த காலகட்டங்களில் ஒப்பீனியன் கேட்டு செய்யுங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. வாழ்க்கையில் இந்த ஒரு வருடம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக நபர்கள் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஒரு வாட்டி உடஞ்சிச்சின்னா அவங்க வரவே மாட்டாங்க திரும்பி. ஸோ இதெல்லாமே மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய அதாவது அதாவது லைஃப் பார்ட்னர்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். 7ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்குது. ரிலேஷன்ஷிப்பை பொதுவாக ராகு கேது வந்து எக்கனாமிக்கலுக்கு ரொம்ப நல்ல கிரகம், ஆனால் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டுரும்.
கேது வந்து எப்பெல்லாம் ராசிக்கு வருதோ அப்போல்லாம் வந்து ஏதாவது ஒரு மன அழுத்தங்கள் இருக்கும். அந்த பொதுவாக மன அழுத்தங்களில் இருக்கிறது வந்து நான் எதுக்காக இவ்வளோ தூரம் நான் அதை அழுத்தி அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா இருப்பாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் குழந்தைக்காக வாழ்க்கை தியாகம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லைன்னா உங்கள் குழந்தைகளை எப்படி சந்தோஷமாக பார்த்துக்க முடியும்? அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின் தான். அப்போது உங்களை நீங்கள் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல மனநிலையை பேணி பாதுகாக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இந்த ஒரு வருடம் வந்து ரொம்ப அனுசரணைங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசித்து நிறுத்தி நிதானமாக எடுக்கிறது முக்கியம். கணவன் மனைவியுடைய வாக்குவாதங்கள் எவ்வளோ தூரம் வந்தாலும் சரி, தப்பு உங்கள் பேரில் இல்லை. அவங்க உங்களுக்கு என்ன துரோகம் செய்யட்டும், என்ன தப்பு செய்யட்டும், உங்களால் சகிச்சிக்க முடியலைனாலும் சரி, வேறு வழியே இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. கொஞ்சம் உறவுகள் வந்து நம்ம விட்டு பிடிச்சி தான் ஆகணும். நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக விட்டு பிடிச்சி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா அது பிரேக் ஆகி திரும்பவே வரவே மாட்டாங்க. அந்த மாதிரி பிரிவினைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு போயிருக்காரு. பெண்களாக இருந்தாலும் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது கணவர் வந்து சம்டைம் ஏதாவது உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம். பட் ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகல அப்படின்னா நிரந்தரமாக இழக்கக்கூடியது. பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் தான் 8ஆம் இடம். 8ஆம் இடத்துக்கு சனி வராரு. அஷ்டமஸ்தானம்ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம் பெண்களுக்கு. அதனால் ரொம்ப கவனம். கணவருடைய தேக ஆரோக்கியத்திலும் கவனம் இருக்கணும். நீங்கள் சண்டை சச்சரவு போட்டு அதனால அவர் மனம் வருந்தி அவருக்கு ஏதாவது ஆகிற மாதிரி கொண்டு வந்துடாதீங்க. நான் சிம்மராசிக்கு பொதுவாக தான் நான் சொல்கிறேன். ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்காக நான் பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கேது வந்திருக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் யமகண்ட நேரத்தில் தேங்காய் எண்ணெயில் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். யாருக்காவது சந்தேகங்கள் இருக்க அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் ஆன்சர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். பொதுவாகவே குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன். படிக்கக்கூடியவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குது. படிப்பு ஸ்தானத்துக்கு இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய பார்வை இருந்துச்சு. இப்போ அது இல்லை. படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம். நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறது, அதே மாதிரி நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். உயர்கல்வியில் இருக்கவங்களாம் படிப்பை நல்லபடியாக முடிச்சுட்டு வெளியில் வர முடியும். அதே மாதிரி 11ல் குரு இருக்கனால படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கும். நிரந்தரமான வருமானம் இந்த இதில் உங்களுக்கு உண்டு. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த குறைகளும் கிடையாது. படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் தான் என்ன சின்சியர் பண்ணுமோ அதை பண்ணிக்கங்க. ஆனால் வந்து வண்டி வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஒரு சிலர்லாம் வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கைகூடும். பிரிவினைகள் இருந்தாலும் மறுபடியும் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. பிரிஞ்சவங்களாம் தானாக தேடி வந்து சேர்றது. ஒரு சிலருக்கு வந்து லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டானது, இன்டர்காஸ்ட் மேரேஜ், வேறு மொழி வேறு மதம் இந்த மாதிரி விஷயங்களில் மேரேஜ் ஆகிறது, இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே சிம்ம ராசிக்கு ஓரளவு ரொம்ப நல்லா இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வருடம் அஷ்டமத்தில் இருக்கிறனால நெகட்டிவான பப்ளிசிட்டிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப நாள் வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கெல்லாம் இருக்கும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன வந்து அதை என்ன வந்து வெளிப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது வந்து என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவும் முக்கியமாகவும் இருங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு கெட்ட பேர், அவமானங்கள் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருக்கு சிறு கண்டம் இருக்குது. தாய் வழி சொத்துக்கள் வரும். அதே பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறும். அதே மாதிரி வழக்குகள் இருந்துச்சுன்னா அந்த வழக்குகள் எல்லாம் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 11ல் குரு இருக்கார். வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறது. உங்கள் மேலே இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப சுமாரான டைம் தான். ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்ச அளவுக்கு ஜெயிக்க முடியாது. வெற்றி வந்து முன்னாடி வந்துட்டு அது அப்படியே பறந்து போயிடும். அதனால் சிம்ம ராசியில் இருக்கிறவங்க ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காது. அரசியல்வாதிகள் சிம்ம ராசியில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா தக்க பரிகாரம் பண்ணலை அப்படின்னா இந்த தேர்தலெல்லாம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வெற்றி பெற முடியாது. அதனால் கண்டிப்பாக அரசியல்வாதிகள் சிம்ம ராசியில் யாராக இருந்தாலும் அதுக்கு பரிகாரம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச விஷயத்தை சாதிக்க முடியும். இல்லைன்னா இழப்புகள்
தோல்வி அப்படிங்கிறது வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குரு வந்து 5ஆம் இடத்துல பார்க்குறது வந்து அதிர்ஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். அரசாங்கத்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களாம் ரொம்ப கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆல்ரெடி சொல்லிட்டேன். அஷ்டமத்தில் இருக்கனால செய்யாத தப்பு ஒரு கெட்ட பேர், இதனால் மன அழுத்தங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ பொதுவாகவே அஷ்டமத்து சனியில் வந்து என்னென்னா நல்ல நில முகம் பார்த்து அதை தானமாக கொடுங்க. அது ரொம்ப நல்லது. ஒரு சனிக்கிழமை காலையில் 6 to 7 நல்ல நில முகம் பார்த்து தானமாக கொடுங்க. என்னுடைய இதில் பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன். சனிக்கு வந்து சிம்மராசிக்காரங்க என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன வழிபாடு பண்ணணும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்கு இந்த வருடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையுமே நிறுத்தி நிதானமாக செஞ்சாலே பல நன்மைகள் இருக்க முடியும். இந்த வருடத்தை கடந்து நல்ல வாழ்க்கையை வாழ முடியுங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மாத்திரை நமக. ஜெயகுருதத், ஜெயகுரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வந்து என்னைக்கு பிறகுது அப்படின்னா இந்த வருடம் வந்து ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகள்லே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறது வந்து ரிஷபராசிக்கு தான். இந்த ரிஷபராசிக்கு வந்து 11ஆம் இடத்துல வந்து வருடம் பிறக்கும் போதே வந்து நிறைய கிரகங்கள், 5 கிரகங்கள், சூரியன்கிற சுக்கிரன், உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன், அப்புறம் 2, 5 கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புதன் இருக்கார், அப்புறம் வந்து ராகு, சனி, இத்தனை கிரகங்கள் இருக்குது உங்களுக்கு. அதாவது லாபஸ்தானத்தில் வந்து வருடம் பிறக்கும்போது நிறைய கிரகங்கள் இருக்கிறது வந்து இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு லாபமாக அமையும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. பொதுவாகவே ரிஷபராசிக்கு எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக தான் முடியும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தது, அதாவது காசு பணம் மட்டும் கிடையாது, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தீங்களோ அத்தனை விஷயமே நடக்கும். இந்த ரிஷபராசியில் இது என்னென்னா குருவும் வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். இவ்வளோ நாளாக வந்து இந்த ஜென்ம குரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்ருப்பாரு, அலைச்சல்களை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. ஆனால் இப்போ குரு வந்து பயிற்சியாகி 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த 2ஆம் இடத்துக்கு போகும்போது யாருக்கெல்லாம் குரு தசை நடக்குது, யாருக்கெல்லாம் சனி தசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கும் சூப்பர், ராகு தசை நடந்தாலும் சூப்பர். அதாவது ரிஷப ராசியில் பிறந்துட்டுருக்கவங்களுக்கு ராகு, அதுக்கப்புறம் குரு, சனி தசை, மேக்ஸிமம் இந்த திசைகள் தான் மேக்ஸிமம் ஆஃப் நம்பர்ஸ் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன திசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்குண்டான பரிகாரத்தை சொல்கிறேன். ஆனால் வந்து ராகுவும் வந்து பயிற்சியாகி 10ஆம் இடத்துக்கு தான் வராரு. உங்களுக்கு இந்த வருஷம் வந்து பயிற்சியாகி 10ஆம் இடத்துக்கு தான் ராகு வராரு. அதே மாதிரி சனி பயிற்சியாகி 11ஆம் இடத்துக்கு வராரு. குரு பாருங்கள் 2ஆம் இடத்துக்கு வராரு. 11ஆம் இடம்ங்கிறது லாபம், குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம். 10ஆம் இடம்ங்கிறது என்ன, தொழில் ஸ்தானம். அதே மாதிரி 2ஆம் இடம்ங்கிறது என்னென்னா குடும்பஸ்தானம், வருமானம், நமக்கு வரக்கூடிய அத்தனை வருமானமே தனஸ்தானம், பன்னஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். தனக்காரகனே தனஸ்தானத்தில் போய் இருக்கிறாரு. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பணம் வந்து பல விஷயங்களில் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. அதாவது ஃபஸ்ட்டு தொழில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தொழில் வந்து இப்போ அதாவது இவ்வளோ நாளாக இந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ராகு வந்தோடனே ஆரம்பிச்சிருவீங்க. அது தொழிலுங்கிறது பிரம்மாண்டமாக விருத்தி பண்ணி கொடுக்குங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த தொழிலை தொட்டாலும் சரி பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்கும், விரிவுபடுத்தி கொடுக்கும். இவ்வளோ நாளாக இந்த தொழிலை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், வேறு பக்கம் வந்து பிரான்ச் போடலாம், இல்லை வேறு பக்கம் ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான வருஷம். இவ்வளோ நாளாக நீங்கள் என்னென்னலாம் நினச்சிட்ருக்கீங்களோ அத்தனையுமே சாதிக்க முடியும். ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அற்புதமான வருடம் தான் இந்த வருடம். அதாவது 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு வந்து தொழிலை வந்து பல விஷயங்களுக்காக வந்து உயர்த்தி கொடுத்துரும். தொழில் மூலிமா நல்ல வருமானம், நல்ல லாபம். ஏன்னா உங்களுக்கு 10க்குடையவர் தான் சனி, தொழில் காரகனும் சனி, 10க்குடையவர் தொழில் ஸ்தானாதிபதியும் சனி. அவர் வந்து 11ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ தொழில் மூலிமா நல்ல லாபம், மிகப்பெரிய நல்ல லாபம், நிரந்தரமான வருமானம். ஏன்னா வந்து தொழில் ஸ்தானத்தை உங்களுக்கு குருவும் பார்க்குறாரு, 2ல் இருந்துட்டு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது தொழில் மூலிமா நல்ல லாபம், நல்ல வருமானம். அதாவது உங்கள் லைஃபே செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் முயற்சியை மட்டும் போட்டிங்க அப்படின்னா லைஃப்பை வந்து நீங்கள் செட்டிலே ஆயிடலாம். அந்த அளவுக்கு பணம் வந்து பல வகையில் உங்களுக்கு வந்துடும். வருமானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் உயர்வான நிலைக்கு
கைக்கு வந்துடும். லாபம், அதாவது நீங்கள் வந்து பொதுவாகவே இப்போ 1 லட்ச ரூபா போடுறீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா எடுக்கலாம், 5 லட்ச ரூபா எடுக்கலாம். ஆனால் 1 கோடி எடுக்க முடியுமா? இந்த வருஷம் அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து 100 இல்லை 1000 டைம்ஸ் கூட எடுக்க முடியும். அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு அமைப்பு. ஏன்னா ராகு தொழில் ஸ்தானத்துக்கு வராரு, சனி வந்து 11ஆம் இடத்துக்கு வருது. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது ஒரு ஜாக்பாட் தான். திடீர்னு ஒரு நல்ல ப்ரமோஷன்ஸு, ஒரு சிலர்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கிடைக்கிது. நிறைய பேருக்கு வந்து ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால் தட்டி போயிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று நாள் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடியது, ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்க ஒரு ப்ரமோஷன் ஆகி வேறு கம்பெனிக்கு போகிறது, வேறு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன்ஸு, இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்து எந்த அங்கீகாரமும் கிடைக்கலனா கூட இந்த டைம் வந்து ஒரு பாராட்டு அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு. இப்போ நீங்கள் என்னெல்லாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்தீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு கிடச்சிருங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது, படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் குறைவாக இருக்கும், அல்லது வந்து ஏதாவது ஒரு சின்ன டைவர்ஷன் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. படிப்பில் வந்து கவனம் செலுத்தாமல் போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள், ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த படிப்பில் ஏதாவது தடைகளோ அல்லது வேறு ஏதாவது இருந்துச்சுனாலும் அதை எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 2ல் வந்திருக்கக்கூடிய குரு வந்து குடும்பத்தில் இருந்த இது வரைக்கும் சண்டை சச்சரவுகள்லாம் நீக்கிரும். சண்டை சச்சரவுகள் நீங்கினாலே வந்து உங்களுக்கு பல வகையிலிருந்து மன நிம்மதி ஆதரவுகளாக இருக்கும். குடும்ப நபர்களிடையே ஒற்றுமைகள்லாம் உங்களுக்கு வளர்ந்துடும். இவ்வளோ நாளாக உங்களுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் உங்ககிட்ட சண்டை போட்டவங்க கூட இனிமேல் புரிஞ்சுக்கிட்டு உங்களையே அனுசரித்து நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே குரு வந்து அஷ்டமாதிபதியும் கூட, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியும் கூட. ஸோ அதனால் குடும்பத்தில் வந்து அனுசரிப்பு அப்படிங்கிறது ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறதும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா குரு 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்கும்போது சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே அப்பப்போ வரத்தான் செய்யும். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உறுதியாக 2 பேருமே, அதாவது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி 2 பேருமே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத உறுதியாக பண்ணி தான் போயாகணும். நீங்கள் வேறு வழி கிடையாது. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது சிறு சிறு அவமானங்கள் தேடி வரதுக்கு, குரு பார்க்கக்கூடிய எல்லா இடத்தையுமே வளர்த்தி விட்ருவார். ஸோ அதனால் பார்க்கக்கூடிய எல்லா இடத்தையும் வளர்த்தி விடும்போது காசு பணத்தை மட்டும் இல்லை, தொழிலை மட்டும் இல்லை, அவர் தேவையில்லாத விஷயங்களும் வளர்த்தே தான் விடுவார். அவருடைய வேலையாக அவர் செவ்வனே செய்வார். ஸோ அவருக்கு எந்த இடம் இது கெட்ட இடம் அப்படிங்கிறலாம் அவருக்கு வந்து குருவுக்கு தெரியாது. அவர் வந்து பார்க்கக்கூடிய இடத்த எல்லாமே விருத்தி பண்ணுவார். அப்போ 8ஆம் இடமும் விருத்தியாகும். 8ஆம் இடம்ல என்ன, ஆயுள் இருக்குது, அவமானங்கள் இருக்குது, விபத்து கண்டங்கள் இருக்குது. அப்போது இதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். காசு பணம் வருதே அப்படின்னு கண்மூடித்தனமாக நீங்கள் நடந்துக்க கூடாது. நான் வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் மேலே அக்கறை இருக்கனால தான் நான் சொல்கிறேன். 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போதுமே ஜாக்கிரதையாக பேசணும். அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை பெருசு பண்ணாதீங்க. அதாவது குரு 11ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு காசு பணம் வரதை வந்து நீங்கள் மிகப்பெரிய லெவலில் வெளியில் வந்து காமிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய கண் திருஷ்டி மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் காசு பணம் வரும்போது ஒரு அசட்டாக ஒரு இடம் வாங்குறது, ஒரு நிலத்தில் போடுறது, வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை கன்வெர்ட் பண்ணுங்கள். ஒரு கோல்டு சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கன்வெர்ட் பண்ணுங்கள். ஆனால் அதை வெளியில் வந்து பிரபலியப்படுத்தி சொல்லிக்காதீங்க, பெருமைப்படுத்தி சொல்லிக்காதுங்க. இந்த ரிஷபராசிக்கு வந்து பெருமை பேசக்கூடாது. இந்த 1.5 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமை பேசாமல் இருந்தீங்கன்னா காசு நிறைய சேரும். அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் 4ஆம் இடத்துல கேது வந்திருக்கு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குது, சனியும் பார்க்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பெரிய லெவலில் பிரச்சனை வரும். சர்ஜரி, நிறைய பேத்துக்கு வந்து சர்ஜரி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு வந்து என்னென்னா வலுப்பெற்றிருக்கு. உங்களுக்கு 8ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு அதிர்ஷ்டமும் அதுதான். லாட்ரி, புதையல், எதிர்பார்க்காத ஒரு உழைப்பே போடாமல் நமக்கு வரக்கூடிய பணம் தான் வந்து 8ஆம் இடம். ஸோ அதனால் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிறது,
அல்லது வந்து நம்ம லாட்ரி புதையல் மீன்ஸ் மண்ணுக்கடியில் தோன்றது கிடையாது, உழைப்பில்லாதது. அதே மாதிரி பினாமி சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மெயினாக என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இம்மீடியட்டாக டாக்டரை பார்த்துருங்க. 8ஆம் இடம்ங்கிறது வந்து சர்ஜரி அமைப்பை காமிக்குது. ஆயுள் தோஷத்தை போக்கணும் அப்படின்னா மிருத்யுஞ்ச ஹோமம் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரு பார்க்குறதுனால ஹோமம் பண்ணால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை படிச்சிங்கனாலே போதுமானது. முக்கியமாக வந்து ஒரு சின்னது அம்மாவுக்கு தாயாருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்புகள் இருக்குது. அதனால் ஏன்னா கேது வந்து 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால கேது வந்து எந்த இடத்துக்கு வருதோ அந்த இடத்துல வந்து அந்த உறவுகள் கிட்ட வந்து ஏதாவது ஒரு மைனஸ் வந்துடும். அப்போ தாயார்கிட்ட வந்து தாயார் ஸ்தானத்துக்கு வருது. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நிலை பாதிப்புகளோ அல்லது ஏதாவது ஒரு சிறு கண்டங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள், உயில் சொத்தில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கும். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் அப்படியே சாதாரணமாக வந்து கடந்து போயிடக்கூடிய அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறனால உங்களுக்கு ஃபேவராக தான் வரும். பொதுவாகவே ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒரு கேஸ் போட்டாங்கன்னா டக்குன்னு ஜெயிக்க முடியாது, ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்குற டைம் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குன்னா என்னென்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. இல்லை நீங்கள் சமரசம் பேசியும் அதை ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 4-5 வருஷம் போகுது அப்படின்னா இந்த டைமில் வந்து சமரசம் பேசி அதை வந்து உங்களுக்கு ஃபேவராக மாற்றிக்கிறதுக்கு உண்டான ட்ரை பண்ணுங்கள். எது புத்திசாலித்தனமோ அதை நீங்கள் செய்யுங்க. இயற்கையாகவே வந்து காசு பணம் ஒரு பிஸ்னஸை வளர்க்குறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரிஷபராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலித்தனமானவங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு, ரொம்ப ஃபேவராக இருக்குது. இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி கற்றுக்கங்க. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பருங்க. நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமுமே செய்யலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புதுசாக ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ், எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு, தெய்வ அனுகிரகத்தை தேடினீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குரு மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்குறாரு. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுவரைக்கும் இருந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே நீங்கிரும். உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக சனியோடைய பார்வை இருந்துச்சு திருமண ஸ்தானத்துக்கு, கலத்திர ஸ்தானத்துக்கு சனியோடைய பார்வை இப்போ நீங்கிருச்சு. எந்த தடை தாமதமும் இல்லை. குருவும் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கனால நல்ல திருமணம் பிராப்தம், திருமண யோகம் இது எல்லாமே பரிபூரணமாக இருக்குது. இந்த வருடத்தில் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலர்லாம் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திடீர் திருமணம், ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக கையாளணும். இந்த சனியும் புதனும் வந்து வருட ஆரம்பத்தில் 15 நாளைக்கு சேர்றதுனால கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி ஒருத்தரை நம்பி வெளியூர் போகிறது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி செல்ஃபோன் விஷயங்கள், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் போய் மாட்டிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்களும் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மிகப்பெரிய லெவலில் அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு. ஒரு சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அது பெரிய லெவலில் நீங்கள் உங்களுக்கு, ஏன்னா 11ஆம் இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் இருக்குது. ராகுவும் 10ல் இருக்குது. மீடியா ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் யாருன்னே இவ்வளோ நாளாக தெரியலனா கூட எல்லாருமே பட்டி தொட்டி முழுக்க வந்து உங்களுடைய பேர் எல்லாமே, பேரு புகழ் எல்லாமே பரவிடும். 10ல் எப்போ ராகு வருதோ அப்போ மீடியா ஃபீல்டில் இருக்கவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடச்சிரும். இந்த வருஷத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக எழுதியிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டானது. பதவி ஸ்தானத்தில் வந்து கேது இருக்கனால பதவி தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் என்ன, உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல கேது இருக்கனால நீங்கள் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தால் சொல்லுங்கள். அந்த கேதுக்கு உண்டான பரிகாரத்தை நான் சொல்கிறேன். பட் ஆனால் 4ஆம் இடத்துல கேது வந்திருக்கும் போது என்னென்னா, அந்த பதவியை வந்து உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு நிறைய பேர் உங்களைய கீழே இறக்கிட்டு அந்த இடத்துக்கு, அந்த பிளேஸ்க்கு வேறு ஒருத்தங்க வரத்துக்கு தயாராக இருப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாகுங்க. இல்லை அப்படின்னா கைமீறி பதவி போயிடும். காசு பணம் இருந்தாலுமே பதவியை வந்து ஒரு சில டைமில் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது. அதனால் அதை பார்த்துக்கோங்க. மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு தேவை. பதவியை கெட்டியமாக பிடிச்சிக்குங்க. இல்லை அதுனா கைவிட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே ராகுவும் சனியும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல இதில் இருக்குது. அதுவும் குரு வந்து தனஸ்தானத்தில் இருக்கனால மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய பார்வை தான் இருக்குது. 5ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்குது. சந்தான பிராப்தம் வந்து தாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
சனியோடு இருக்கனால. ஆனால் இதுக்கு பரிகாரமாக நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது குலதெய்வத்துடைய அனுகிரகமும் ஆசையும் இருந்தால் கண்டிப்பாக சந்தான பிராப்தம் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே ரிஷப ராசிக்கு இதில் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். அதுவும் வந்து குரு தசை, சனி தசை, ராகு தசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் ஏற்றங்கள் தான். வளர்ச்சி, வெற்றி இது எல்லாமே உறுதியாக கிடைக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். தமிழ் புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தமிழ் வருடம் பிறக்குது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் தான். பொதுவாகவே வந்து இவ்வளோ ஒரு 1.5 வருஷ காலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் கேது இருந்துச்சு. இப்போ கேதுமே வந்து பயிற்சி ஆகிறாரு. இந்த வருடம் வந்து நிறைய கிரகங்கள் பயிற்சி ஆகுது. முக்கியமான கிரக பயிற்சி எது அப்படின்னா ராகு கேது, சனி பயிற்சி, அதுக்கு அடுத்தது குரு பயிற்சி. இந்த எல்லா பயிற்சியுமே வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. 7ஆம் இடத்துல வரக்கூடிய சனி வந்து கண்டச்சனி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டச்சனியாக இருந்தாலும் கூட 7ஆம் இடத்துல சனி வந்து திக்பலம் பெறுவார். அது இல்லாமல் கன்னி ராசிக்கு 5 கூடையவர் சனி. அதனால் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடம் அது போக பாதகஸ்தானமாக இருக்கனால கெடு பலன்கள் அப்படிங்கிறது சனிக்கிட்ட இருந்து உங்களுக்கு வராது. அதனால் கவலையே வேண்டாம். அது இல்லாமல் ராகு 6ஆம் இடத்துக்கும் கேது வந்து 12ஆம் இடத்துக்கும் போகிறாரு. கேதுக்கு வந்து 12ஆம் இடம் ரொம்ப ரொம்ப நல்ல இடம். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன தொட்டாலும் சரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பல சவால்களையும் பல இன்னல்களையும் தாண்டி தான் நீங்கள் வந்திருப்பீங்க. பொதுவாகவே புதன் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு அதிபதி, மிதுன ராசிக்கும் புதன் அதிபதி. ஆனால் இதிலேயே 12 ராசிகள்லேயே வந்து ரொம்ப சவால்களை சந்தித்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடியவங்க வந்து கன்னி ராசிக்காரங்க தான். கன்னி ராசிக்காரங்க எப்போவுமே ரொம்ப ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸாக இருப்பீங்க. அதாவது ஒரு தொழிலை வந்து உங்ககிட்ட இருந்து எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டால் கூட, அபகரிச்சுக்கிட்டால் கூட திரும்ப ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது. ஏன் அப்படின்னா புதன் வந்து உங்களுடைய ராசியில் உச்சமாகிறார் இல்லைங்களா? ஸோ புதன் அப்படிங்கும்போது பெரும் அளவுக்கு நாலேஜ், நல்ல அறிவு. அப்போது அந்த ஒரு அறிவு இருந்துட்டால் எல்லா விஷயத்துலையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கக்கூடியது தான். நீங்கள் அதே மாதிரி அப்டேட்டடாகவும் இருப்பீங்க. எந்த தொழில் சார்ந்தாலும் சரிங்க, உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கிரேட்டாக இருப்பீங்க, அப்டேட்டடாக இருப்பீங்க. ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு முடியல அப்படின்னா திரும்ப திரும்ப செஞ்சு அதை வந்து எப்படியாவது சாதிக்காமல் விடவே மாட்டீங்க. 12 ராசிகள்லேயே நல்ல பிஸ்னஸ் மைண்டு இருக்கக்கூடிய ராசி வந்து கன்னி ராசி தான். இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனு. கேது வந்து இவ்வளோ நாளாக உங்கள் ராசியிலேருந்து செமையான மன அழுத்தங்களை கொடுத்துருப்பாரு. இன்னதான் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள் இருந்திருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த கேது வந்து போகிறதே மிகப்பெரிய வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். மனம் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் இருக்குது. நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தொழிலில் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு உயரம் தான், மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. நீங்கள் மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இந்த சித்திரை மாதம்லேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி நிறைய மாற்றங்கள் இருக்குது. எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நன்மையான மாற்றங்கள் தான், நீங்கள் விரும்பக்கூடிய மாற்றங்கள் தான். மாற்றம், முன்னேற்றம் இது வந்து கன்னிராசிக்கு இந்த ஒரு வருடத்துக்கு எப்போவுமே மாறாமல் இருக்க போது. மிகப்பெரிய லெவலில் நீங்கள் ஆகணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் வச்சுருப்பீங்க இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு சில கனவுகள் வச்சுருப்பீங்க இல்லையா? லட்சியங்கள் அடையிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வருடத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். பொதுவாகவே தொழில் ஸ்தானத்தில் தொழில் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கணும். தொழில் மூலிமா நல்ல வருமானம் வரும். அதே மாதிரி ஏற்கனவே இருந்த பார்ட்னர்ஷிப்லாம் விலகிறதுக்கு உண்டான அமைப்பு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து புது பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டானது. தொழில் தொடங்குறதுக்கு கடன், பேங்க்கு இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு ரீசனால்
லோனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறது, சிபில் ஸ்கோர் பத்தாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தியாகி தொழில் தொடங்குறதுக்கு கடன் கிடைக்கும். அதே மாதிரி தொழிலுக்காக வாங்கின கடனையும் உங்களால் அடைக்க முடியும். அதே மாதிரி ஒரு தொழிலுக்காக வந்து வாகனம் வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு பெரிய பிளேஸ் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களாம் நல்ல வளர்ச்சி, திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு வர வேண்டியதில்லை, வேறு யாருக்காவது போக வேண்டியது. உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் மாதிரி, லக் மாதிரி வந்து என்னென்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும். சேலரி இன்க்ரிமெண்ட்டு, நீங்கள் எதிர்பாராத வகையில் நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்குது. நான் இவ்வளோ நாளாக உங்களை அங்கீகரிக்கலைனாலுமே இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு நல்ல அங்கீகாரம், பாராட்டுகள்லாம் கிடைக்கும். உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துங்க, கண்டிப்பாக அதுக்குண்டான பலாபலன் உறுதியாக கிடைக்கும். சனியோடைய 7ஆம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்கனால சனியும் சந்திரனும், அதாவது நீங்கள் என்ன நட்சத்திரமாக வேணால் இருங்க, கன்னி ராசிக்காரங்க உங்களுடைய நட்சத்திரத்தில் மாதத்தில், அதாவது சனியோடைய பாதிப்பு குறையணும் அப்படின்னா, ஏன்னா சனியும் சந்திரனும் சேரும்போது பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவுமே இருக்குது. அப்போது இந்த சனியோடைய பார்வை சந்திரன் மேலே இருக்கும்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். ஆனால் சம்டைம் என்னென்னா உங்களை அறியாமையே சோம்பேறித்தனம் வந்துடும். அந்த சோம்பேறித்தனத்தை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சனி வந்து உங்களுடைய ராசியை பார்க்குது இல்லையா, அப்போ வந்து அன்னதானம் கொடுக்கணும். யாராவது ஒரு நபருக்கு, அதாவது வயதானவர்களாக இருக்கணும், அவங்க உண்மையிலேயே பசி உள்ள நபர்களாக இருக்கணும். சில பேர்லாம் வந்து சாப்பாடை வாங்கிட்டு அதை கொண்டு போய் விற்றுட்டு அந்த காசை வாங்கி ட்ரிங்க்ஸ் போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் தயவுசெய்து என்கரேஜ் பண்ணாதீங்க. உண்மையாலுமே ரொம்ப நீங்கள் வாங்கி கொடுக்குறது, அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க. இட்லி கேட்டாலும் சரி, பிரியாணி கேட்டாலும் சரி, ஒருத்தருக்கு உங்களுடைய உழைப்பில் இருந்து ஒரே ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்க உண்மையாலுமே நல்லபடியாக சாப்பிட்டு மன மகிழ்ச்சி ஆயிட்டாங்க அப்படின்னாலே சனியோடைய பிளெஸ்ஸிங் ஈஸியாக கிடச்சிரும். அன்னதானம் அதுக்கு பேர். நமக்கு தெரியாதவங்க, எந்த வகையிலுமே நமக்கு தொடர்பு இல்லாதவங்களுக்கு அதை நீங்கள் கொடுங்க. உங்களுடைய நட்சத்திரம் வந்து உத்தர நட்சத்திரமாக இருந்தால் உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு தானம் கொடுங்க. இதே ஹஸ்த நட்சத்திரமாக இருந்தால் ஹஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு தானம் கொடுங்க. என்ன நட்சத்திரமோ மாதத்தில் ஒரு நாள் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு இதை நீங்கள் பண்ணுங்கள். இந்த சனியோடைய இது வந்து என்னென்னா பார்வை வந்து உங்களுக்கு அப்படியே பாசிட்டிவாக மாறிடும். சனி வந்து சந்திரனை பார்க்கும்போது புணர்ப்பு தோஷம் இல்லையா, அது வந்து அப்படியே அந்த இது பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மிகப்பெரிய பிரபலியமாகக்கூடிய யோகமும் அப்படியே கிடச்சிடும். சனி 9ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. உங்கள் ராசிக்கு வந்து 7 இருந்து 3ஆம் பறவை 9ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. அதனால் வந்து பேர் புகழ் இது எல்லாமே கிடைக்கும். தெய்வத்துடைய அனுகிரகம் ஈஸியாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வத்தை அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. இந்த ஒரு வருட காலத்துக்கு குலதெய்வத்துடைய ஆசையை நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடு பண்ண மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு யோகமாக மாறும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சிச்சு, பரிபூரணமாக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே வந்து சக்ஸஸ் ஆக முடியும். எந்த காரியம் எடுத்தாலும் அது வெற்றி தான். காரியம் வெற்றியாகணும், காரியம் சித்தியாகணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு உறுதியாக பண்ணணும். அதை ஏன்னா சனி 4ஆம் இடத்துக்கு எப்போல்லாம் வருதோ அல்லது 4ஆம் இடத்துக்கு எப்போல்லாம் பார்க்குதோ அந்த டைமில் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதனால் இந்த ஒரு 2.5 வருஷத்தை நீங்கள் விட்டுறாதீங்க. அதுவும் இந்த ஒரு வருட காலத்துக்கு குருவும் சேர்ந்து பார்க்குறாரு. அது இன்னும் ரொம்ப ரொம்ப கூடுதலான சிறப்பான பலன்களை உங்களுக்கு சேர்த்துரும். அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. அதாவது 4ஆம் இடத்தை சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அப்போது வீடு வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வீடு கட்டக்கூடிய யோகம், பழைய வீட்டை வாங்கி ஆல்ட்ரு பண்ணி ரெனோவேஷன் பண்ணி அதில் குடிபுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆல்ரெடி இடம் வாங்கியிருக்கவங்க வீடு கட்டக்கூடியது, ஏற்கனவே வீடு கட்டி ஏதாவது ஸ்டாப்பாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே இப்போ நிவர்த்தி, அந்த தோஷம்லாம் நிவர்த்தியாகி திரும்ப புதுசாக புதுப்பித்து கிரகப்பிரவேசம் முறைக்கும் போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதாவது இந்த டைமில் வந்து நிறைய காசு பணம் வரும். ஒரு சின்ன லோன் எடுத்தாவது உங்களுடைய கனவுகளை நனவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது அத்தனையுமே இந்த வருடத்தில் வந்து பலிதமாகும். அதனால் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது, கார் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு வந்து சனி வந்திருக்கனால திருமணத்தில் ஏதாவது தடை தாமதத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. 7ஆம் இடத்துக்கு வந்தாலுமே இருக்கிற இடத்த விருத்தி பண்ணுவார், சுபமாக்குவார். அதனால் வந்து திருமண பிராப்தம் இருக்குது.
இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் பண்ணால் ரொம்ப நல்லது தான். நீங்கள் 7ல் கண்டச்சனியாக இருக்கும்போது பண்ண மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியோடைய தசாபுத்தி, 7ஆம் அதிபதிக்கு குரு பார்வை இருக்கா, என்ன அனுகிரகம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்கள் ஃபேமிலி அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக திருமணத்துக்கு ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். திருமண பிராப்தம் உறுதியாக இருக்குது. 4ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வையும் இருக்குது, குருவோடைய பார்வையும் இருக்குது. படிக்கணுங்கிற எண்ணம் வரும். சேம் டைம் அலட்சிய போக்கும் வரும், அல்லது ஞாபக திறன் ரொம்ப குறைஞ்சிரும் சனியோடைய பார்வை வரதுனால. ஸோ அதனால் படிப்பில் நீங்கள் உங்களையே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கணும், வேறு வழி கிடையாது. பொதுவாகவே கன்னி ராசிக்கு சனியோடைய பார்வை இருக்கனால செல்ஃப் மோட்டிவேட்டர் ரொம்ப பண்ணணும். பாசிட்டிவாக அப்ரிமேஷன்ஸ் எழுதுங்க. எழுதி பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் தொழிலதிபராக இருந்தாலும் சரி, உங்களோட மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எழுதுங்க. அது உங்களுக்கு என்ன தேவையோ, கவிதையும் எழுதலாம், பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸும் எழுதலாம். ஏன் அப்படின்னா புதன் ரைட்டிங்க்கு உண்டான கிரகம். ஸோ அதனால் உங்களுடைய மன அழுத்தங்கள் அல்லது கவலைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக எழுதி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆழ் மனசில் பதியும், அது அப்படியே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். இதுக்கு அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர். நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு யோகமாக மாறப்போகுதுங்க. நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களையுமே நீங்கள் கடுமையாக முயற்சி செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது, நிச்சயிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நாளாக ஏதாவது நீங்கள் செய்வீங்க, அது தடை, அதனால் மன உளைச்சல், என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு உங்கள் ராசி விட்டு ராகுக்கு எதெல்லாம் போயிருச்சு. கணவன் மனைவியோடு இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான ஒற்றுமை இருக்கும். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனை, சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி குடும்ப ஒற்றுமை, சுமூகமான உறவு இது எல்லாமே இருக்கும். குடும்ப நபர்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு குடும்ப நபர்கள் உங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த டைமில் தயாராக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு உங்களை நீங்களே முன்னேற்றிக்கிட்டு அவங்களையும் கூட கூட்டிகிட்டு போங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் வீட்டில் வந்திருக்கக்கூடிய சனி கணவருக்கு சிறு சிறு ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை தடை தாமதங்களை உண்டு பண்ணலாம். அவங்களையும் நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி கூட கொண்டு போங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு புதுசாக நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணுங்கள். சும்மா வீட்டில் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணால் கூட இந்த வருஷம் உங்களுக்கு அது பெரிய லெவலில் கிளிக் ஆகிடும். அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சி, பிரம்மாண்டமான வளர்ச்சி. 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நல்ல வளர்த்து விடுவார். அதே மாதிரி 9ஆம் இடத்துல சனி இருக்கனால உங்களுடைய பேர் நிரந்தரமான பெரிய லெவலில் வெற்றி வாய்ப்பு, உங்களுடைய நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்பு, உங்களுடைய மிகப்பெரிய லெவலில் பேர் புகழ் பாராட்டுகள் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப சூப்பருங்க. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்குது. அதனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். கன்னிராசியில் யாராவது அரசியல்வாதிகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்குண்டான பரிகாரம் தனியாக சொல்கிறேன். பட் ஆனால் என்னென்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் நிறைய நன்மையை அளிக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. சனியோடைய பார்வை அப்படிங்கிறதுனால வெற்றி வாய்ப்பு சின்னதாக ஒரு பாதிப்புகள் ஏற்படலாம். ஆனால் பொதுமக்களுடைய சப்போர்ட்டும் கட்சியோட சப்போர்ட்டும் இருக்கனால நீங்கள் முன்னேறி போகக்கூடிய காலகட்டம் மிகப்பெரிய லெவலில் யோகமாக வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. சனிக்கு மட்டும் பிரீத்தி பண்ணிக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கு இந்த 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மிகப்பெரிய லெவலில் யோகம் அப்படிங்கிறது தான். ஏன்னா சனி எப்போல்லாம் சந்திரனை பார்க்குதோ அப்போ பொதுமக்களுடைய ஆதரவு, மிகப்பெரிய லெவலில் யோகம் இது எல்லாமே மாறும். மக்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு பரிதாப நிலையோ அல்லது நல்ல மாற்றங்கள் உங்களை கண்டாலே பிடிக்கிற மாதிரி மாறும். ஏன்னா சனிங்கிறது தான் சனியும் சந்திரனும் தான் பொதுமக்களை குறிக்கக்கூடிய கிரகங்களாக இணையுது. ஸோ அதனால் சனி சந்திரனுங்கும்போது மக்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இதெல்லாமே கிடைக்கும். அவங்களுடைய ஆதரவு மெயினாக கிடைக்கும். அரசியல் சம்மந்தப்பட்டவங்க நல்லா இருக்குது. ஆனால் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி ஒரு நேர்மையான கிரகமாக இருக்கனால இந்த டைமில் லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் உங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா எதையுமே ரிட்டன் ஆர்டர் வாங்கிட்டு செய்யுங்க. இல்லை அப்படின்னா உங்களையே மாட்டி விட்டுட்டு எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்த 2
வருஷத்தில் வந்து உங்களுக்கு அஷ்டமதி சனி இருக்கும்போது கோர்ட்டு கேஸுன்னு அலையிற மாதிரி வந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாக வந்து அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் விடுமுறை எடுத்துகிட்டு நீங்கள் லீவ் போட்டுட்டு போயிடுறதுக்கு கூட நல்லது. பட் ஆனால் வந்து எதையுமே யோசித்து செய்யணும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. பொதுவாகவே வந்து உங்களுடைய ராசி அதிபதி புதன் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால புதன் சனி சேர்க்கையும் இந்த வருடம் பிறக்கும்போது 15 நாளுக்கு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். எதனால் அப்படின்னா சனியும் புதனும் சேரும்போது அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நம்ம கவனமாக இல்லை அப்படின்னா நம்மளை அறியாமையே மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுறது, அது மூலிமா பணம் போகிறது, அல்லது தேவையில்லாத ஏதாவது ஒரு இந்த செல்ஃபோன் மூலிமா நமக்கு தப்பு நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி கம்யூனிகேஷன், வீடியோ கால் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரியாமையே உங்களை ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த பிளாக்மெயில் பண்ணுறது, அதெல்லாமே வந்து இந்த சனி புதன் சேர்க்கை இருக்கும்போது தான் வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. புதன் அப்படின்னாலே செல்ஃபோன் கம்யூனிகேஷன்ஸு, மெயிலு, பிளாக்மெயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிக்கக்கூடியது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாகவே கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவும் நல்ல ஸ்தானத்தில் இருக்குது. நீங்கள் ஹெல்த்தை தான் ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். கோர்ட்டு கேஸு வழக்குகள் அப்படின்னாலே வெற்றி தான், மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இவ்வளோ நாளாக கடன் பிரச்சனைனால யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ராகுவோடைய இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ராகு காலத்தில் ஒரு பரிகாரம் செய்யணும். அந்த பரிகாரத்தை நான் சொல்கிறேன். என்னென்னா 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு, அப்போ வந்து என்னென்னா சனிக்கிழமை ராகு காலத்தில் கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ கடன் பிரச்சனையாக இருந்தாலுமே கண்டிப்பாக அது எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். அதுக்குண்டான மந்திரத்தையும் நான் அப்புறம் சொல்கிறேன். பொதுவாகவே சனிக்கிழமை ராகு காலத்தில், ஏன்னா சனி வீட்டுக்கு தான் ராகு வர்றாரு, அது 6ஆம் இடமா இருக்குது. அப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா கடன் ரீதியாக கடனால் என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சோ அது அத்தனையுமே நிவர்த்தி ஆகிடும். கவலையே பட வேண்டாம். மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ரொம்ப பார்த்து இருந்துக்கணும். சின்ன பிரச்சனைனாலும் உடனே மருத்துவரை இது பண்ணணும். ஆல்ரெடி நோய்வாய்ப்பட்டு ஹெல்த்தில் வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு நல்ல மெடிசன்ஸை கொடுத்துருவாரு, நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருவாரு. அதுவுமே கவலைப்பட தேவையில்லை. 12ல் வந்திருக்கக்கூடிய கேது வந்து பார்த்திங்கன்னா உத்தியோக விஷயமாவோ அல்லது படிப்பு விஷயமாவோ வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் இது மாதிரி அலைச்சல்களை கண்டிப்பாக கொடுக்கும். கடல் தாண்டி போகக்கூடிய அமைப்பை கொடுக்கும். உத்தியோகத்தில் வந்து ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள், அது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு கோவிலுக்கு போகிறது, புனித யாத்திரைகள்லாம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. தாயாருடைய உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சந்திராஷ்டம காலங்களில் நைட் டைமு ட்ராவலை அவாய்ட் பண்ணுறது, செல்ஃபாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. ஆனால் தொழிலுக்காக நீங்கள் போகணும் அப்படின்னா அதை வந்து என்னென்னா ஆக்டிங் டிரைவரையோ கொஞ்சம் காசு செலவு பண்ணாலும் பரவாயில்ல, அதுக்காக சேஃப்டி ரொம்ப முக்கியம். உடல் இது சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்த்து ரொம்ப நல்லா இருந்தாலும், அதாவது உடல் நலமும் மனநலமும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும், சம்பாரித்து மற்றவங்களுக்காக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக கொடுக்க முடியும். அதையும் பார்த்துக்கங்க. இந்த 2ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குது, அது ரொம்ப நல்லது தான். 7ஆம் இடத்துல சனி இருக்கனால, இந்த 7ஆம் இடம் வந்து பாதகஸ்தானமாக இருக்கனால சம்டைம் வந்து உங்களை புரிஞ்சுக்காம உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ் வந்து சண்டை போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே கன்னிராசிக்கு தொழில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைஃப் பார்ட்னர் நல்லா இருக்க மாட்டாங்க. லைஃப் பார்ட்னர் நல்லா இருந்தாங்க அப்படின்னா தொழில் நல்லா அமையாது. ஒன்று காசு, இன்னொன்று குடும்பம், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் மேலே இருக்கும். ஒரு சிலருக்கு அது ரெண்டுமே இருக்காது. அது நிறைய பேருடைய லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் பொதுவாகவே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கன்னிராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் வேணாலோ அல்லது பரிகாரம் வேணாலும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வருடம் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. இவ்வளோ நாளாக
சனி வந்து உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. 2.5 வருஷத்தில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு, அதாவது உயிர் தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மாதராசி பிள்ளைங்களே கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. பட் அந்தளவுக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து துயரங்களை அனுபவிச்சிருப்பீங்க. சனினால் உங்களுக்கு எந்த கஷ்டமுமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகம்தான். பாக்கிய சனி 9ஆம் இடத்துக்கு சனி எப்போல்லாம் வராரோ அது வந்து என்னென்னா பாக்கியம். உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன விஷயம் கிடச்சா பாக்கியம்னு நினைக்கிறீங்களோ, அப்பா இந்த விஷயம் கிடச்சிட்டா நமக்கு ரொம்ப பாக்கியம்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த விஷயம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். சனி வந்து பரிபூரணமாக இனிமேல் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் மட்டும்தான் பண்ணுவார். கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். கஷ்டத்தெல்லாம் கொடுத்துட்டார். இனிமேல் கொடுக்கணுன்னா அவர்கிட்டே ஸ்டாக்கே இல்லை. அந்தளவுக்கு நீங்கள் கஷ்டம் துயரங்களை சனிக்கிட்டேருந்து வாங்கியிருப்பீங்க. இனி அவர்கிட்டயே கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ஸ்டாக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் வந்து ராகு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வருது, 2ஆம் இடத்துக்கு கேது வருது, குரு வந்து 12ஆம் இடத்துக்கு இருக்குது. இந்த வருடத்தில் வந்து உங்களுக்கு கிரக பயிற்சிகள் வந்து நிறைய இருக்குது. 3 கிரகம் வந்து பயிற்சி ஆகுது, ராகு கேது குரு சனி. ஸோ இந்த வருடம் வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. இவ்வளோ நாளாக நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். அந்த கஷ்டங்கள்லாம் இருந்து நீங்கள் நிறைய பாடம் கற்றுருப்பீங்க. அந்த பாடத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இனி ஒவ்வொரு நாளும் அதை கடத்திக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் வாழ்க்கையில் இருக்கும். வேறு எதுவுமே இருக்காது. தோல்விங்கிற இதுவே வந்து உங்களோட லைஃப்லேருந்து அப்படி தூக்கி எறிஞ்சிடலாம். இனி உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. நல்ல அமைப்புகள் இருக்குது. தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அருமையான இதுதான். உங்களுக்கு வந்து சனி வந்து 9ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கும். நிறைய வருமானங்கள் இருக்கும். நிரந்தரமான வருமானங்களாக மாறும். அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ நாளாக என்ன தடைகள்லாம் இருந்துச்சு, தாமதங்கள்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே மாறிடும். என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடையெல்லாமே நிவர்த்தி ஆயிரும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைமு. உங்களுடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானத்தையும் தொழில் அமைப்பு எப்படி இருக்குது, சொந்தமாக தொழில் செய்யலாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் ஜென்ரலாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது. புதுசாக தொழில் செய்யலாமல் தாராளமாக செய்யலாம். பாக்கிய சனியாக இருக்கனால ஒரு நல்ல குருநாதர்கிட்ட பிளெஸிங் வாங்குங்க. கோவிலுக்கு போகிறது, இந்த புனித யாத்திரைகள் போகிறது, தெய்வங்களை உபாசனை பண்ணுறதுக்கெலாம் இது சூப்பரான டைமாக இருக்கனால அதெல்லாம் பண்ணுங்கள். தொழில் இன்னும் நல்ல சிறப்படையும். அதே மாதிரி 12ல் இருக்கக்கூடிய குரு வந்து தொழில் ரீதியாக, ஏன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் கொடுப்பாரு. 12ஆம் இடம்ங்கிறது விரயம் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுதான். ஸோ அதனால் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு குருவே அந்த ஸ்தானத்தில் வந்து இருக்கனால புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்ல இது. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிளான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்ல அனுபவசாலியோ அல்லது அதில் திறமைசாலியாக இருப்பாங்க இல்லையா, அதில் எக்ஸ்பர்ட்டுன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். குரு வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு லோன் கிடைக்குமானா தாராளமாக கிடைக்கும். மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகம் இருக்குது. வாங்குங்க. உங்கள் தொழில் வந்து நல்லபடியாக அமைப்புகள் வரும். அது மூலிமா நீங்கள் லோன்ஸ் எல்லாம் கட்டிக்கலாம். அதில் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. உத்தியோக ரீதியாக வந்து வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு, 12ல் வந்திருக்கக்கூடிய குரு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு. இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஏதோ ஒரு தடையினால் வெளிநாடு செல்வது தவிர்த்துக்கிட்டே இருந்திருக்கும். ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஈஸியாக விசா கிடச்சிரும். வெளிநாட்டில் போய் நீங்கள் வேலை பார்க்கலாம். அதே மாதிரி வெளி மாநிலம் போகிறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு வேலைக்கு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகும் இந்த டைமில். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பு. நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம், உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்ஸு, நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு, இது எல்லாமே இந்த மாதம் கிடச்சிரும், இந்த வருஷம் கிடச்சிரும். இந்த கேது வந்து 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால வருமானங்களில் வந்து வரும்போது அதை கரெக்டான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. இல்லைன்னா அது அப்படியே தடையாயிரும். அதனால் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சரி, தொழிலை பொறுத்த வரைக்கும் சரி, ரொம்ப அற்புதமாக இருக்குது. 2ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது குடும்பஸ்தானத்தில் அவ்வப்போது சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார். என்னங்க சொல்கிறீங்க, 7 இது அஷ்டமதி சனி தான் வந்து இருந்துச்சு, இதுவும் 10ஆதானா? 2ஆம் இடம் குடும்பஸ்தானங்க. அங்கே கேது வந்திருக்கனால ராகு கேது பொருளாதாரத்துக்கு ஓரளவு நல்லது பண்ணும். குடும்பத்தில் வந்து சிறு சிறு சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும். முக்கியமாக கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரொம்ப இப்போ எப்படி இந்த 2 வருஷம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க, அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க.
ராகு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வருது. பெண்களுக்கு வந்து மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறது 8ஆம் இடம், அங்கே ராகு வருது. அதனால் கணவன் மனைவியிடையே வந்து வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு அமைதியாக மூவ் ஆன் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் வந்து ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் குருவோடைய அனுகிரகம் இல்லை, ராகுக்கு எதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சனி வந்து பாக்கியத்தை கொடுப்பாரு, ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து அமைதியாக போயிட்டிங்கனாலே நல்லது. அதாவது சண்டை சச்சரவுகள் வரும்போது மூவ் ஆன் பண்ணிப்போங்க, பெருசு பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். பொதுவாகவே கடகராசிக்காரங்க விட்டு கொடுக்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. நீங்கள் என்ன அதிக லெவலில் எதிர்பார்க்கறது வந்து நேர்மை, பொய் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்ப்பீங்க. குடும்பத்துக்காக நிறைய தியாகம் பண்ணக்கூடிய நபர் தான். உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் விட்டுட்டு குடும்பத்துக்காக உங்களை ரொம்ப டெடிகேட் பண்ணக்கூடிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்க. இருந்தாலுமே அந்த ராகு கேது குடும்பஸ்தானத்துக்கு வரும்போது ஏதாவது ஒன்று கை வைக்கும். உங்களுடைய நியாயமான விஷயங்களை கூட அது கை வைக்கும். ஆனால் அதை நீங்கள் உஷாராக இருந்துக்கங்க. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்தில் 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் போடுங்க. மண் விளக்கு வாங்கி தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, காசு பணம் வர்றது, இதில் ஏதாவது தடைகள் இருந்தால் அந்த தடையை அகற்றி கொடுக்கும். அதனால் இந்த விஷயங்களை செய்யுங்க. ரொம்ப சக்ஸஸான பரிகாரம் இது. அதே மாதிரி ராகு வந்து அஷ்டமஸ்தானத்தில் வந்திருக்குது. ஒரு சில சமயத்தில் வந்து யோகத்தையும் கொடுக்கும். அதாவது உழைக்காத வருமானம்ங்கிறது 8ஆம் இடம் தான். இந்த ராகு வந்து சம்டைம் அதிர்ஷ்டத்தை கொடுத்துறதுனால லாட்ரி புதையல், அதாவது உழைக்காத வருமானம் உறுதியாக உண்டு. அதனால் உயில் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் அந்த உயில் சொத்துக்கள் உங்களுக்கு சேர்றது, பினாமி சொத்துக்கள் வர்றது, இந்த மாதிரி. ஏன்னா இவ்வளோ நாளாக இந்த சனினால் பாதிப்பு இருந்திருக்குல்ல, இப்போ இந்த பினாமி சொத்துங்கிறது ஈஸியாக கிடச்சிரும். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி சனியோடைய பார்வை வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு இருக்குது. 6ஆம் இடத்துக்குன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்றது, கடனால் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அத்தனை கஷ்டமுமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். கடனால் உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள் இருந்திருக்கும். நீங்கள் இந்த சனியும் குருவும் பார்க்குறதுனால ஒரு நாள் திருவிடை மருதூர் போயிட்டு வாங்க. கடன் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே அது நிவர்த்தி ஆயிரும். அதே மாதிரி முருகன் மந்திரம் படிங்க, முருகனுடைய வேல் மந்திரத்தை படிங்க. முருகனுடைய இது வந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் அந்த மந்திரத்தை வேல் வச்சு படிச்சிங்க அப்படின்னா கடன் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த சடாட்சர தீபம் போடுங்க, சடாட்சர மந்திரம் சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது கடன் ரீதியாக உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையுமே ஈஸியாக சால்வ் ஆயிரும். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள், உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு குருவோடைய பார்வை இருக்கனால படிப்பில் நல்ல ஆர்வம், படிப்பில் நல்ல முன்னேற்றம், படிப்பில் நல்ல மார்க்கெல்லாம் வாங்க முடியும். உயர்கல்வியிலலாம் ரொம்ப, ஏன்னா சனி வந்திருக்காரு, நல்லபடியாக படித்து உங்களால் வெளியில் வர முடியும். அதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூலாம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த வருடம் வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம். படித்து முடித்தோன்னே வேலை, நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடம்ங்கிறத உத்தியோகஸ்தானம் குருவும் பார்க்குது, சனியும் பார்க்குது. அதே மாதிரி 4ஆம் வீட்டு பதவி ஸ்தானத்தை வந்து குருவும் பார்க்குது. பதவி ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறது பல நன்மைகள். அதனால் ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு பதவியில் போய் நல்ல போஸ்டிங்கில் போய் உட்காரதுக்கு உண்டானது, பேங்க் உத்தியோகம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நன்மை உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். இந்த வருடம் வந்து பிறக்கும் போதே செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கனால கோபதாபங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேது வந்து 2ஆம் இடத்துக்கு வரும்போது வந்து பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். வார்த்தைகளை விட்டுட்டு அதை எடுக்க முடியாதுல்ல, அதனால். அதே மாதிரி வந்து 4ஆம் இடத்துக்கு வந்து குருவோடைய அனுகிரகம் இருக்கனால வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, வண்டி வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இவ்வளோ நாள் உங்களுக்கு ஒரு லோன் கிளியர் ஆகாமல் இருந்திருக்கும். இப்போ குருவோடையது 12ஆம் வீட்டிலேருந்து, 12ஆம் இடம்ங்கிறது சுப விரயம். அப்போது ஒரு சுப விரயத்தை பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஒரு வீடு வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு, இதுக்கெல்லாம் தாராளமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். பேங்க் ப்ராசஸை பண்ணுங்கள், ஈஸியாக கிடச்சிரும். மற்ற டைமில் நீங்கள் பண்ணுறத விட இந்த டைம் குரு பயிற்சிக்கு அப்புறம் பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கு வந்து சேங்ஷன் ஆகும். அதே மாதிரி வந்து குடும்பஸ்தானம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். மேரேஜ் கலத்திர ஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வை இல்லை. அதனால் ராகு கேதுவோ இல்லை சனியோ எந்த கிரகத்தோடைய தொந்தரவுமே இல்லாதனால நீங்கள் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கலத்திர ஸ்தானத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, 7ஆம் அதிபதியோடைய தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏதாவது தோஷங்கள் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்குண்டான பரிகாரத்தை நான் சொல்கிறேன். அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்
விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திரிகோணத்தில் சனி மட்டும்தான் இருக்கார், வேறு எந்த கிரகமுமே இல்லை. ஸோ அதனால் வந்து காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருங்க. அது போக உங்களுடைய ராசிக்கு புதன் வந்து பார்த்திங்கன்னா 12 குடையவராக இருக்கார். காதலுடைய கிரகம் புதன். அவர் வந்து சனி கூட சேர்றதுனால அதனால் வந்து என்னென்னா ஒரு பெரிய துரோகத்தையோ அது ஒரு இழப்பையோ நீங்கள் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா ஏமாற்றம் தான் உங்களுக்கு மிஞ்சும். அதே மாதிரி தாயாருக்கு வந்து முன்பை விட வந்து உடல் ஆரோக்கியம் தேரும். தாய் வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு, தந்தை வழி சொத்துக்களுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. தாயாருடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆனால் 9ஆம் இடத்துக்கு சனி வரதுனால தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் இருக்குது. தந்தைக்கு சிறு கண்டம் இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள்லாம் தானாக வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 8ல் ராகு இருக்கனால உயில் சொத்துக்கள் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் நீங்கள் தான் வந்து ஜெயிப்பீங்க. உங்களுக்கு எந்த கேஸ் போட்டாலும் உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான விஷயங்கள், கோர்ட்டு கேஸில் ஜெயிக்கிற மாதிரி அமைப்புகள் இதெல்லாம் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை. ராகு அஷ்டமத்தில் வந்திருக்கனால நெகட்டிவ் பப்ளிசிட்டி நிறையா பேத்துக்கு கிடைக்கும். ஆனால் எந்த பப்ளிசிட்டியாக இருந்தாலும் சரி பப்ளிசிட்டி தான். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி. கலைத்துறை அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களை சிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல காலம். 9ல் சனி வந்திருக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா மக்களுடைய பெரும் ஆதரவு உங்களுக்கு கிடச்சி போகும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அது திரிகோணமான ஸ்தானமாக இருக்கனால பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். மக்களுடைய சப்போர்ட் மட்டும் இல்லாமல் கட்சியோடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். உங்களை பெரிய லெவலில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல்வாதியாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கடகராசியில் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப வளர்ச்சியான ஆண்டு தான் இந்த வருஷம். இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. முன்னேறக்கூடிய வருடமாக தான் இருக்குது. மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சிகள் இருக்குது. இது வந்து என்னென்னா சொந்த வீடு வாங்கினது, நகை வாங்குறது, ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே உறுதியாக உண்டு. புத்திர ஸ்தானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை இல்லை. அதனால் வந்து இந்த வருஷம் வந்து அது நமக்கு எந்த சனியோடைய பார்வையும் கிடையாது, ராகு கேதுவோடைய பாதிப்பும் இல்லை. அதனால் ஒரு சிலருக்கு வந்து 5ஆம் அதிபதியோட தசாபுத்திகள் ஏதாவது நடக்கும்போது புத்திரஸ்தானத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்குங்க. ஆனால் 5ஆம் இடம் நல்லா இருக்குது. பூர்வ புண்ணியஸ்தானமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அது பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க. தெய்வ பாக்கியங்களை தேடிக்கங்க. பாக்கியஸ்தானத்துக்கு சனி வந்திருக்கனால இந்த பாக்கியம் 9ஆம் இடம்ங்கிறது வந்து பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்துக்கு குருநாதர் ஸ்தானம். உங்களுக்கு நல்ல பேர் இதெல்லாம் கிடைக்கும். இந்த டைமில் வந்து ஒரு குருநாதர் வழிபாடை தேடிக்கங்க. ஒரு உபாசனை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முழுக்குமே அந்த தெய்வம் உங்கள் கூட இருந்து துணை நீக்கும். நல்ல காலங்கள்லையும் சரி கெட்ட காலங்களையும் சரி உங்களை விட்டு விலகாமல் உங்களை பாதுகாத்து நிற்கும். 9க்கு சனி வரும்போது தெய்வ உபாசனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்கள். பொதுவாக கடகராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.